வயசுக்கு வந்தா அந்த உளுந்து களி கொடுப்பாங்க. ஏன்னா வயிற்று வலி வராம இருக்கிறதுக்கு, இடுப்பு வலி வராம இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க சார். ஆக்சுவலா நாங்களுமே அந்த உளுந்து களி ஏஜ் அட்டன் பண்ணப்ப நாங்க சாப்பிடல. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டொமக் பெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்து களி கொடுப்பாங்க. நாங்க சாப்பிட மாட்டோம், அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்றத சாப்பிட மாட்டோம். அதனாலேயே வயிறு வலி வந்தா சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்க உளுந்து களி செஞ்சு கொடுத்துருவாங்களோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சாப்பிட மாட்டோம் சார். அதுக்கப்புறம் சரி இதுல என்னதான் இருக்கு, ரொம்ப வயிறு வலி அதிகமான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த் தொடர்ந்து சாப்பிட்டோம் சார். சாப்பிட்டது இது வரைக்குமே எங்களுக்கு வயிற்று வலிங்கிற பிரச்சனையே இல்ல சார். ஏன்னா இப்போதைக்கு பிசிஓடிங்கிறாங்க சார். அப்ப எந்த பிசிஓடி சார் வந்துச்சு? அப்ப உளுந்தங்களி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நல்லா உளுந்து தலவாழை இலை எடுத்து அதுல உளுந்து வறுத்து, அதை வறுக்கும் போதே ஸ்மெல் அல்டிமேட்டா இருக்கும் சார். அந்த உளுந்த வறுத்து அரைச்சி அதை கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை பியூரா எடுத்து அதை கலந்து ஒரு ஷேப், எப்படின்னா மண் பாத்திரம் எங்க வீட்டுல இருக்கு சார், அதுல கலந்து அப்படியே ஒரு ஷேப்பா அந்த தலவாழை இலையில வச்சு நடுவுல குழி பறிச்சு நாட்டு செக்கு நல்லெண்ணெய், அதுவே ஒரு கசப்பு இருக்கும், அதுவே செம்ம டேஸ்டா இருக்கும் சார். இல்லன்னா பசு மாட்டு நெய், இதை ரெண்டுத்தையும் அதுல போட்டு அப்படியே குழச்சு சாப்பிடும் போது வேற இதே ஹெவன் தான் சார். அது சாப்பிட்டதுல இருந்து இது